ஒரு மாதிரி இருக்கே. டைட்டா தான்டா இருக்கு. தொங்கிருச்சு. விடுங்க. அதுக்கு என்ன இப்படியே நிக்கிற நீ? நான் நிக்கலடா, ஆட்டோமேட்டிக்கா ஜிம் போனாலே இப்படி உடம்பு மாறிடுது. செஸ்ட் பைசெப்ஸ்க்கு ஒர்க் அவுட் போட்டா அப்படி ஆயிடுதா? மாறிடுதுல. பரவாயில்லையே, நம்மளும் ஜிம்முக்கு போலாம் போலயே. பொதுவாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு உடம்புல புதுசா ஏதோ ஒரு மசில் உருவான மாதிரி ஒரு விதமான டைட்னஸ் தெரியும். இதை தான் மசில் சோர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. மசில் சோர்னஸ்னா என்ன, அதனுடைய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி எஃபெக்டிவா சரி பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிராக்டிக்கல் அண்ட் சிம்பிளான ஃபிட்னஸ் டிப்ஸ் வேணும்னா என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மசில் சோர்னஸ்ன்றது உங்க மசில்ஸ் அடி வாங்கி டயர்டா வீக்கா இருக்குன்னு அர்த்தம், ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அந்நேரம் அதுக்கு நீங்க சின்ன வேலை கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த மசில் டைட்டா ஃபீல் ஆகும். அதை சரி பண்றதுக்கு நீங்க போதுமான ரெஸ்ட்டும் ரெக்கவரிக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷனும் கொடுத்தாதான் அந்த மசில் ஸ்ட்ராங் ஆகும். எப்பவுமே மசில் டைட்டாவே இருக்குன்னா அது ஆபத்துல தான் கொண்டு போய் விடும். புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ பைசெப்ஸ் டைட்டா இருக்கு, அதோட நீங்க போயிட்டு பைசெப்ஸ் ஒர்க் அவுட் பண்றீங்க, இல்ல வீட்லயே ஏதோ கனமான பொருளை ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே டைட்டா இருக்கிற மசில் ஈஸியா சுளுக்கிக்க வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல கிளிய கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா பயப்பட வேண்டாம். இதை தடுக்க சிம்பிளான சொல்யூஷன் ஸ்ட்ரெச்சஸ் பண்றது. ஸ்ட்ரெச்சஸ் பண்றதுனால உங்க மசில்ஸ் நல்லா ஃபிளெக்சிபிள் ஆகும். ஃபிளெக்சிபிளான மசில்ஸ்க்கு இன்ஜுரி வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. டைட் பண்ணும்போது கல்லு மாதிரி இருக்கிறதும் ரிலாக்ஸ்டா விடும்போது பஞ்சு மாதிரி இருக்கிறதும் தான் ஒரு ஹெல்த்தி மசிலுக்கான அடையாளமே. என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணுன்ற வீடியோவை இந்த ரீலோட லிங்க் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணி மசில்ஸ் டைட் ஆனதும் தன்னை பெரிய பாடி பில்டரா உணர்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான ஒர்க் அவுட்ஸ் அண்ட் டயட் மூலமா ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணணும், இல்ல ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் மூலமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.